ஜாகிர் உசேன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு நெல்லை டவுனில் வெட்டி கொல்லப்பட்டாரே, அது தெரியுமா சன் நியூஸுக்கு? அது தெரியுமா புதிய தலைமுறைக்கு? அது தெரியுமா நியூஸ் 7க்கு? அது தெரியுமா இன்னும் பல சேனல்களுக்கு? அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டாரு? நான் நல்லது செய்கிறேன், அந்த மனுஷன் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில் நானும் இருக்கேன். நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாகப்போ நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். எனக்கு ஏகப்பட்ட கொலை மிரட்டல்கள் இருக்குது. இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்திருக்கிறார். ஆனாலுமே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அஜாக்கிரதையாக அந்த ஒரு மனிதனுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்து விட்டார்கள். இங்கே காவல்துறை அதிகாரிகள் மீதே அவர் குற்றம் வைத்திருக்கிறார். ஒரு காவல்துறை இணை ஆய்வாளராக இருந்தவர், அவரே ஒரு காவல்துறை ஆய்வாளர்கள் மீதும் இணை ஆய்வாளர்கள் மீதும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு குற்ற சுமத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படிங்கிறது பெரிய கேள்வி. கேட்டால் இது சட்ட ஒழுங்கு, இரும்பு கரம் அப்படி